டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் தான் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், இந்த விவகாரம் தொடர்பா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன விளக்கம் கொடுத்தாரு? முழுமையான விவரம் என்ன? அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதி 3 மாவட்ட விவசாயிகளுடைய ஒரு பெரிய கோரிக்கையாகவே இருந்து வந்த நிலையில் இந்த திட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது முதல் கட்டமாக ஒரு 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்குவதற்காக அடித்தளம் போடப்பட்டது. அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு முழுமையாக நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. கடந்த ஆண்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்ததாக விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அவிநாசி அன்னூர் பகுதியில் விவசாயிகள் 3 மாவட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழுவின் அந்த போராட்ட குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த பாராட்டு விழாவை நடத்தினார்கள். எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருந்தார். இதற்கிடையே திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே கலந்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையே ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவராக செங்கோட்டையன் இருந்து வருகிறார். முன்னாள் அமைச்சராகவும் அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவின் மூத்த தலைவராகவும் இருக்கக்கூடிய நிலையில் அவள் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. SP வேலுமணி உள்ளிட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். ஆனால் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது குறித்து அவர் கோபியில் நடந்த ஒரு குள்ளப்பாளையம் பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார், இந்த திட்டத்திற்கு, அந்த திட்டம் துவங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உருவப்படம் இல்லாதது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஆனால் நிகழ்ச்சி நீங்க இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால தான் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழால கலந்து கொள்ளன முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது மீண்டும் அதிமுக எழுந்திருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையா, இல்ல எடப்பாடி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக உட்கட்சி பிரச்சனையை எதிரொலிக்கிறது. எடப்பாடி மீதான அதிருப்தியும் இருப்பதாகத்தான் தெரிகிறது. காரணம் என்னவென்றால், இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிற இந்த திட்டம் பழைய திட்டம் இல்ல. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று நாம் புரிந்து கொள்கிற திட்டம் எதுன்னா காமராஜர் காலத்து திட்டம். அப்ப வாரப்ப கவுண்டர்னு ஒரு MLA இருந்தாரு. அவர் தான் முதல்ல திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா அது கோவை, திருப்பூர், ஈரோடு அந்த பில்லூர் டேமுக்கு மேல இருந்து தண்ணி கொண்டு வர்ற ஸ்கீம் 2013 அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அதுக்கு பிறகு திட்டத்தை மாற்றி அமைச்சாங்க. மாற்றி அமைக்கப்பட்ட திட்டம் தான் இப்போது நிறைவேற்றப்படுகிற திட்டம். இது எக்ஸாக்டா அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் திட்டத்துக்கு ஆரம்ப சுழி ஜெயலலிதா காலத்துல அன்றைய நிதியமைச்சர் O. பன்னீர்செல்வம் தான் போட்டாரு. அப்போ செங்கோட்டையன் வைக்கிற வாதப்படி திட்டத்திற்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் படங்கள்லாம் வைக்கணும், ஏன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம் படங்கள் வைக்கணும்னு அவர் சொல்றாரு. ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் வைப்பது அது சரிதான், அது அதிமுகவின் அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் படம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் O. பன்னீர்செல்வம் படமும் வைக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் தான் திட்டத்துக்கு முதல்ல பணம் ஒதுக்கீடு பண்ணது. அதுக்கப்புறம் பல கட்டங்களை தாண்டி வந்தது. மாற்றி அமைக்கப்பட்டுள்ள திட்டம் தான் இப்போது இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கல் நாட்டியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜனநாயகத்துல ஒருவர் அடிக்கல் நாட்டுவார், இன்னொருவர் திறந்து வைப்பார். இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயம் தான். திறந்து வைப்பவர்கள் பெயர் தான் இடம் பெறும். எனவே செங்கோட்டையன் கூறுகிற காரணம் எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. அதனால்தான் திரு தராசு ஷியாம் அவர்கள்
அதிமுகவுடைய நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் எனெல்லாம் கூறிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பாராட்டு விழா என்கிற பட்சத்துல இப்ப அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் இருக்க வேண்டியது இல்லையோ? படங்கள் இருக்க வேண்டும் தான். அதாவது அதிமுகவின் அடிப்படை உணர்வு அது. ஆனால் கூட்டத்தை நடத்துவது பாராட்டு விழாவை நடத்துவது முழுக்க முழுக்க அதிமுக என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா? அது விவசாயிகள் சங்கம் நடத்துகிறது. அது போக இது அடிப்படையிலே இது அத்திக்கிரம அவிநாசி திட்டமே இல்லை. இந்த திட்டத்துக்கு மேல் பவானி திட்டம்னு ஆரம்ப காலத்துல பேர். இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இது தெரியாது இல்ல. எனக்கும் அவரை நீண்ட நெடுங்காலமாக ஒரு 40 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். ஆனால் அவர் சொல்ற காரணம் இதுக்கு அந்த ஏன் போகவில்லை, ஏன் புறக்கணித்தார் என்பதற்கு அவர் சொல்ற காரணம் அது வெறுமனே இந்த காரணம் இல்லை என்பது என் மனதில் படுகிறது. அதாவது அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் படம் இல்ல, ஜெயலலிதா படம் இல்ல என்கிற காரணம் மட்டும் பொருந்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம் அதை மட்டும் சொல்லாம அவர் அன்றைய அமைச்சர் படமும் இல்லைங்கிறத சொல்றாரு இல்லையா? அப்ப எத்தனையோ பேர் இதுல சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. முதல்ல இது குரல் கொடுத்த மாரப்ப கவுண்டர் அவர் இன்றைக்கும் கவுண்டர் இனத்தோட ஒரு ஐக்கானாகத்தான் கருதப்படுகிறார். அவர் படம் ஏன் இல்லைங்கிற கேள்வி எல்லாம் வரும்ல. அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வகையில இதை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்க முடியும். நன்றி திரு தராசஷாம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைப்பில் இருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. சார், இப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லாததாலதான் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழால கலந்து கொள்ளன்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். இப்ப தராசஷாம் அவர்கள் பேசினதையே நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் அல்ல, சும்மா ஒரு ஒப்புக்காக சொல்லக்கூடிய காரணம் தான் அப்படின்றது அவர் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற முயற்சியில திரு செங்கோட்டையன் உட்பட அந்த 6 முன்னணி தலைவர்கள் ஈடுபட்டாங்க. திரு செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், இந்த 6 பேரும் கடந்த ஜூலை மாதம் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு 2.5 மணி நேரம் பேசி கட்சியை ஒன்றுபடுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மேலும் பெரிய தோல்வியும் சரிவும் வரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தை முன்னிறுத்தி கட்சியை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுவதுமாக அதை மறுத்துட்டார். மறுத்தது மட்டுமல்ல, இந்த 6 பேர் என்னை சந்தித்ததாகவும் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சொல்வது பச்சை பொய்யினே ஊடகத்துக்கு முன்னாடி சொன்னார். அதனால இந்த 6 பேர் மட்டுமல்ல, கட்சியின் முன்னணியினர் பலரும் திரு எடப்பாடி மீதான ஒரு கோபத்தை, ஆத்திரத்தை அவங்க மனதிற்குள்ளதான் புதிந்து வச்சிருந்தாங்க. இன்னுமே அந்த எதிர் மனநிலையில் இருக்காங்க. இதை தாண்டி இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டும் இருந்தது. எனவே திரு மரியாதைக்குரிய சகோதரர் ஷியாம் சொன்ன மாதிரி காரணம் என்பது இதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த எடப்பாடி எதிர்ப்பு என்கிற மனநிலை இந்த மூத்த தலைவரிடம் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிய இந்த அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களை புறக்கணிக்கும் போக்கு என்பதும் நிச்சயமாக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர் முதல் எந்த நிர்வாகியும் யாருமே ஏற்க மாட்டார்கள். இது அவரே நிச்சயமா அதை பண்ணியிருக்கணும், சரி செய்திருக்கணும். அதுவும் பண்ணவில்லை அப்படிங்கிறத அந்த கோபமும் நிச்சயமா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கும். கட்சியினுடைய தொடக்க கால ஒரு உறுப்பினர் 72 முறை, ஏற்றாலும் ஒரு 9-10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருக்கான அந்த முக்கியத்துவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார்கள் என்கிற பொழுது அந்த கோபமும் ஒரு நியாயமான ஒரு தர்ம ஆவேசம் எழுவது இயல்புதான். அந்த வகையில தன்னுடைய அதிருப்தியை, கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த புறக்கணிப்பை இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் சகோதரி. எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடாகவே இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு துரைக்கருணா. எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் தான் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கும் நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுகவினரை தொடர்பு கொண்டோம். அப்போது அவர்கள் தலைமையிடம் பேசி அதன் பிறகு தெரிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.